உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நவகிரகங்கள், நவரத்தினங்கள் இதெல்லாம் சொல்கிறாங்களேங்கய்யா, இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை? நாம் எந்த கல்லை பயன்படுத்துகிறோம், எந்த ஆபரணத்தை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தோடு நேரடி தொடர்பில் இருக்கிறது. யாருக்கு குருவோடைய அம்சம் ரொம்ப ஈர்க்குதோ, தேவைப்படுதோ, அவங்களுக்கு தான் கோல்டு ஈர்க்கும். கோல்டுன்றது குரு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் சார்ந்த கல்லை போட்டால் நீங்கள் ஜெயிக்கலாங்கிறது உங்கள் ஹோரோஸ்கோப்பில் தான் இருக்கும். அப்புறம் இந்த கல் விஷயத்தில் போலிகள் நிறைய இருக்குது சாமி. நீங்கள் இஷ்டத்துக்கு வாங்கி போட்டுட்டு அப்புறம் நன்மை நடக்கலை, இல்லை தீமை நடந்துருச்சு இப்படின்ற கான்செப்ட்லையும் போயிடக்கூடாது. சாதாரணமாக தங்கம் மோதிரம், வெள்ளி மோதிரம், பிளாட்டினம் மோதிரம் இதெல்லாம் போகிறதில்ல ப்ராப்ளம். பிளாட்டினம் போட்டு சரிஞ்சவங்க எத்தனை பேர் தெரியுமா? பிளாட்டினங்கிறது என்ன கேட்டால் அது எல்லாருக்கும் அட்வைசபிள் கிடையாது. அதுவும் டைமண்டும் எல்லாருக்கும் அட்வைசபிள் கிடையாது. குரு ராகு இருந்து தங்கம் தொலையாத ஜாதகர்களே இல்லை. ராகுனா பாம்பு சாமி, குருனா தங்கம். இந்த பாம்பு போய் குருவை முழுங்கிடும், தங்கம் தொலையும், தங்கம் மிஸ் ஆகும், தங்கம் திருடு போகும். குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனைக்காக வந்தார். நான் சொன்னேன், நீங்கள் இந்த மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு இந்த மோதிரத்தை மட்டும் போடுங்க, உங்கள் குழந்தை பாக்கியமும் கைகூடும், செல்வமும் சேரும், உங்களோட உடல் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். வாழ்க்கையை வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும். யார் கஷ்டத்தோடு வாழணும்னு ஆசைப்படுவாங்க? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பத்தில் நல்லா இருக்கணும், என் நண்பருக்கு கஷ்டம் தீரணும், இது மாதிரி நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தை மனசில் வைக்கும் பொழுது நாம் நல்லா இருக்க ஆரம்பிப்போம். ஏன்னா நல்லது செய்ய ஆரம்பிப்போம். கெட்டது செஞ்சதை நிறுத்தினாலே போதும். ஏன்னா தெரிஞ்சு யாரும் கெட்டது செய்ய போகிறது கிடையாது. ஒரு எபிசோடில் ஜோதிடர் சொன்ன மாதிரி சந்தர்ப்பம், சூழ்நிலை ஏதோ நம்மளால் முடிஞ்சுன்னா வருந்தினாலே தெரிஞ்சிடுவோம். நம்ம ஐயோ என்னடா இது மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டோமேன்னு வருந்தினாலே அதுக்குண்டான அடுத்த கேட் திறந்துடும். எந்த ஒரு நோக்கன் காரணம் இருந்தாலும் நம்ம ஜாதகம் காட்டி கொடுத்துருங்க. ஒரு ஜோதிடர் நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் சொல்கிறார். அவர் மனசுக்கு தெரியும் இதெல்லாம் சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்க, இதெல்லாம் ஏன் சொல்லி அவங்கள வேதனைப்படுத்திக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு சில விஷயத்தில் ஷட்டிலாக பண்ணிக்கிறாங்க. சிலதை டைரெக்டாக சொல்லி ஆக வேண்டியதை சொல்லிடுறாங்க. அனைத்தும் பட்டவத்தனமாக தெரிஞ்சிடும். உங்களுடைய ஜாதகம் படம் போட்டு காமிச்சிடும். மிக சரியான ஜோதிடரம். அது போன்ற ஒரு ஜோதிடர் தான் நம்ம வார வாரம் சந்தித்து பேசிகிட்ருக்கோம். பிறந்த தேதி சொன்னால் போதும், பிறந்த கிழமை சொன்னால் போதும், அவர் கடகடன் நம்ம படத்தை ஃபுல்லாக ஓட்டி முடிச்சிடுறார். அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் 360 டிகிரியில் உங்களோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி சிறப்பான செழிப்பான எதிர்காலத்தை தந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் அவரோட அனுபவங்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அவரின் நிலையத்தின் சார்பிலும் உங்களின் சார்பிலும் வணங்கி வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்கள் ஜாதகத்திற்கு பலன் சொல்கிற நேரத்தில் நிலையத்துக்கு இந்த பதிவும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. நம்மளோட நேரம் எப்போ வருமோ, எப்போ அகில் சித்தார்த்துங்கிறவர்கிட்ட எனக்கு ஃபோன் வரும்னு காத்துட்ருக்காங்க இருக்காங்க. ஆனால் அது ஒரு தனி மனிதனுக்கு உண்டான தீர்வு. ஆனால் இந்த பதிவு என்னிடம் நீங்கள் ஜாதகம் பாருங்கள், பார்க்க பாருங்கள். நான் பெற்ற அனுபவம், எனக்கு கட்டங்கள் சொல்லி கொடுத்த காட்சிகள் உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டு போகிறேன். நிறைய பேருடைய நம்பிக்கை, நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள், நவகிரகங்கள், நவரத்தினங்கள், அதுமாதிரி தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், இது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் இது தோஷம் இருக்குது, இது சப்போர்ட் பண்ணும், இதெல்லாம் சொல்கிறாங்களேங்கய்யா, இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது? ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இப்போ இந்த ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது இப்போ சமீப காலமாக ரொம்ப பரவலாக எல்லோரும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. நியூமராலஜியில் அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமும் கூட. அப்போது நம்ம நினச்சிட்ருக்கோம் அது ஏதோ இப்போ உருவான ஒரு விஷயம் கிடையாதுங்கய்யா. அது இப்போ கொஞ்சம் பிரபலமாக இருக்குது. இந்த நியூமராலஜியும் சரி, இந்த ஸ்டோன்ஸும் சரி, ரொம்ப காலமாகவே இருக்குது. கண்ணகி அந்த பாண்டிய மன்னரிடம் அந்த தூக்கி போடும்போது அங்கேருந்து ஒரு வெளியில் ஒரு ஸ்டோன் தான். அப்போ மன்னர்கள் இதெல்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சிலர் சொல்லுவாங்க தோஷத்துக்கு நிவாரணத்துக்கு அவங்களுக்கு கிரீடத்தில் கூட அந்த ஸ்டோன்ஸ் வச்சுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. கிரீடத்தின் மீது அந்த வைரக்கல் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா, காலத்துக்கு வந்தாலும் அந்த கற்களை மாற்றி அமைச்சு அந்த ராஜகுரு அட்வைஸ் பண்ணுவார். ஆமாம், நீங்கள் கேட்கும்போது மைண்டில் இருக்கிற விஷயங்கள் வருது பாருங்கள். நாம் புராணங்களில் படிச்சிருக்கிறோம், காவியங்களில் படிச்சிருக்கோம். அந்த கற்கள் அப்படிங்கிறது
ஒரு அப்படியே ஒரு டிராவல் ஆயிட்டே தான் இருக்கு. நாம தான் அதை உள்வாங்கல, உணரல. அப்ப பெரிய மன்னர்களும் பெரிய தொழில் அதிபர்களும், ஏன்னா அந்த கண்ணகி விஷயத்துல அவங்க அப்பா மக்கள் எல்லாமே வந்து செல்வந்தர்கள்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ செல்வந்தர்கள் எல்லாருமே இந்த கற்களை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதை இப்போ நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து எல்லோரும் பயன்படுத்துகிறோம். அப்போ நாம் எந்த கல்லை பயன்படுத்துகிறோம், எந்த ஆபரணத்தை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தோடு நேரடி தொடர்பில் இருக்கிறது. ஒரு ஆபரணத்தை பயன்படுத்துவதன் மூலமாக ஒருத்தருக்கு நன்மையும் நடக்கும், தீமையும் நடக்கும். ஒரு கல் அப்படி தான். ஸோ ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக ஜாதகத்தை ஆராய்ந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான பரிகாரம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட். நோ, நம்ம ஒரு ஒரு ஆர்னமெண்ட் வாங்குறோம், அது ரொம்ப கேஷுவலாக பயன்படுத்திடாதீங்க. நன்மை. சில பேர் நவரத்தின மோதிரம், நவரத்தினமும் பதிச்ச மோதிரத்தை பயன்படுத்துவாங்க. ஒரு சிலருக்கு அதை போட்டதுக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். அறிந்தும் அறியாமலும் அதை போட்டிருப்பாங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்கே, ஏதோ நவரத்தின மோதிரம்னு சொல்றாங்க, காஸ்ட்லியா இருக்கு, அதை போட்ட ஒரு கௌரவம் அப்படின்னு அந்த மனப்பால வாங்கி போட்டிருப்பாங்க. அது அவங்களுக்கு ஜாதகத்துக்கு ஒர்க் அவுட் ஆகி அது மிகப்பெரிய பதவிகள் பெயர்கள்லாம் கிடைக்கும். நவரத்தின மோதிரம் போட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கதை அவங்களுடைய வாழ்க்கையை சொல்லுவாங்க. நவரத்தின மோதிரம் போட்டதுல இருந்து வீழ்ச்சி அடைஞ்சவங்களா இருக்காங்க. ஒரு மாதிரி நவரத்தின மோதிரம் என்ன பண்ணுவோம், சில மாதிரி ஹைக்கை கொடுத்து டவுன் பண்ணி விடும். சில பேர் வந்து விளையாட்டா ஒரு மரகத பச்சையை போடுறது, இல்லைன்னா வந்து மஞ்சள் இதை போடுறது, குருவுக்குரிய மோதிரத்தை போடுறது, இல்லைன்னா நான் சனி மோதிரம் போடுறேன் அப்படின்னு ப்ளூ சஃபயர் போடுறது, எல்லோ சஃபயர் போடுறது, இதெல்லாம் வந்து விளையாட்டை செய்யக்கூடிய விஷயம் இல்லை. இதை நம்பினால் நம்புங்கள். கோல்டு சில பேருக்கு லைஃப்பில் பெரிய பின்னடைவை கொடுக்கும் சாமி. சில பேருக்கு இயல்பிலே கோல்டு வந்து தங்காது, கோல்டு போட முடியாது அவங்களால. கோல்டு போட்டால் அவங்களுக்கு உடனே கழட்டி வைப்பாங்க. அவங்களுடைய ஜாதக அமைப்பு, அவங்களுடைய அந்த கட்டங்கள் வந்து அவங்க உடம்புல அந்த தங்கத்தை வந்து ஏற்கக்கூடிய அமைப்பில் இருக்காது. சில பேர் சமூக ப்ரெஷருக்காக ஃபங்க்ஷன்ஸுக்கு அப்படியே ஜுவல்ஸை எடுத்துகிட்டு போட்டு போவாங்க. அதுவே வேண்டாம் விருப்ப மாட்டுவாங்க. சட்டுன்னு வந்து வீட்டுக்கு வந்து கழட்டி வச்சுருவாங்க. பொதுவாக இந்த மீன ராசி மீன லக்னம், தனுசு ராசி தனுசு லக்னம், அவங்க ஆல்ரெடி குருவின் அம்சத்தில் இருப்பாங்க, குரு அமைப்பில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு தனுசு ராசி தனுசு லக்ன பெண்மணி, நாகர்கோவிலை சேர்ந்தவர்கள். அந்த பொண்ணு எப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் மேரேஜ் இந்த டைம் ஏதாவது போகணும் வரணும்னா மட்டும் கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்கவங்களுடைய ப்ரெஷர் தாங்காமல் காதில் வந்து ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு போகிறது, கோல்டெல்லாம் போட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்து கழட்டி வச்சுருவாங்க. ஏங்க வீட்டுக்கு வந்து எல்லாருமே கழட்டி தாங்க அவங்க, அப்படி இல்லை. நார்மல் டேஸில் கூட அவங்க கோல்டு அணிய மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபேஷன் ஜுவல்லரின்னு சொல்லக்கூடிய சும்மா அலங்காரமாக இருக்கக்கூடிய அந்த ஆர்னமெண்ட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தங்கும். எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, இதை கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு நிறைய சொல்லுவாங்க. அவங்க தனுசு ராசி தனுசு லக்னம், அவங்க ஆல்ரெடி குரு அமைப்பு தான், குரு தனுசு தான், நீங்களுமே தனுசு தான். அப்போ உங்களுக்கு கோல்டு நமக்கு போடணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மெதப்பு இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி குரு. யாருக்கு குருவோடைய அம்சம் ரொம்ப ஈர்க்குதோ, தேவைப்படுதோ, அவங்களுக்கு தான் கோல்டு வந்து ஈர்க்கும். கோல்டுன்றது குரு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு விளக்குறேன். யாருக்கு எது கம்மியா இருக்கோ அந்த தேவைதான், அதுதான் தேவைப்படும். இவ்வளவுதாங்க நியதி. இப்படி வறட்சியா இருக்குன்னு தண்ணி குடிக்கிறோம். அஸ்ட்ராலஜி சயின்ஸ். தவிச்சா தண்ணி குடிக்கணும், வறட்சியா டயர்டா இருந்தா தூங்கணும், இல்லைங்களா? உங்களுக்கு இயற்கை உபாதை வந்தா போகணும், அவ்வளவுதான் விஷயம். அப்ப இஷ்டத்துக்கு நீங்க வாங்கி மாட்டிக்கிட்டு அதை வந்து நீங்களே பேர்டன் அதிகப்படுத்திக்காதீங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா வீரியமா இருக்கக்கூடிய கிரகத்தின் சம்பந்தப்பட்ட ஒரு கல் எடுத்து போட்டுக்கிட்டு எதுக்கு நீங்க பேர்டன் சேர்த்துக்கிறீங்க? இல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு ஆகாதுன்னா அதை மேற்கொண்டு போய் ஆக்டிவேட் பண்ணாதீங்க. ஒருத்தருக்கு ஒரு கிரகம் நீசமா இருக்கும், ஒருத்தருக்கு வக்ரமா இருக்கும், ஒருத்தருக்கு வந்து அது வந்து சிறப்பான அமைப்பில் இருக்காது, பாவ கிரகங்களோட சேர்ந்து இருக்கும். இதை நீங்க போட்டு இன்னும் வலிமை பெற்று அந்த உங்களுக்கு தீமை செய்யக்கூடிய கிரகம் வந்து வலிமை பெற்றுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? இந்த நவகிரகத்தில் நவகிரகமும் அதில் இருக்கும். புரியுது உங்களுக்கு விஷயம்? இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் சார்ந்த கல்லை போட்டா நீங்க ஜெயிக்கலாங்கிறது உங்க ஹோரோஸ்கோப்ல தான் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு, இல்ல என் ஃப்ரெண்டு போட்டிருக்கான், எனக்கு அந்த கிரீன் கலர் ரொம்ப பிடிக்குங்க, அப்படி போடக்கூடாது. ரேட்டு கம்மியா வந்ததுங்க, ரேட்டு கம்மியா இருந்துச்சு, போய் பார்த்தேன் பிடிச்சிருந்தது. நாட் தட். அப்புறம் இந்த கல் விஷயத்துல போலிகள் நிறைய இருக்கு சாமி. நீங்க வந்து இஷ்டத்துக்கு வாங்கி போட்டுட்டு அப்புறம் நன்மை நடக்கல, இல்லை தீமை நடந்துருச்சு, இப்படின்ற கான்செப்ட்லையும் போயிடக்கூடாது.
ரெண்டாவது, இது என்னுடைய பணிவான கருத்து, இதை இந்த இடத்த பதிவு பண்ணுறேன். ஒரு கல்லுங்கிறது வந்து சும்மா வாங்கி விளையாட்டாக போடுற விஷயம் இல்லை. அதை முறைப்படி ஒரு ஜோதிடர் வந்து அவர் ஆவாகனம் பண்ணி, அவர் பிரதிஷ்டை பண்ணி, அவர் அதுக்கான பூஜை புனஸ்காரங்கள் செய்து, அதற்கு வலு சேர்த்து, உரு சேர்த்து, அதுக்கு வலிமை சேர்த்து, அதன் பிறகு நீங்கள் அதை தங்கத்தில் பதிச்சு போடுறதா இல்லை சாதாரணமாக வெளியில் போடுறதாங்கிற கணக்கும் சொல்லி, அதை எந்த விரலில் போடணுங்கிறதையும் அவருடைய கன்சல்ட்டிங்கில் பார்த்து அப்படி பண்ணும்போது தான் அது வெற்றி கொடுக்கும். இது வந்து இதுக்கும் ஜோதிடம் போடுமானா, ஆமாம், அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்டது. இது நீங்கள் சும்மா மெடிக்கல் ஸ்டோரில் போய் வாங்கி போடுறதுக்கும் ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோடு போடுறதுக்கும் எவ்வளவு ஒரு வலிமை இருக்குது. அதை அப்படியே தான் இங்கே ஃபாலோ பண்ணணும். குறைந்தபட்சம் மெடிக்கல் ஸ்டோரில் வாங்குறவங்க கூட படைச்சிருவாங்க. இஷ்டத்துக்கு நம்மளா ஒன்று அந்த அனாசனை போட அது அப்படின்னு போடும்போது அது மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்குதா இல்லையா? ஒரு நாமளாக குருட்டாம்போக்கில் செய்கிறதுக்கும் ஒரு செஃப் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் அணுகிறதுங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். ஸோ அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ரெண்டாவது, நாமே எல்லாம் தெரிந்த மாதிரி செஞ்சால் ஒரு சில நேரங்களில் வெற்றி கொடுக்கும், பல நேரங்களில் அது பிரச்சனைகளையும் தோல்வியும் கொடுத்துரும் சார். ஏன்னா கட்டுறது கைமண் அளவு. நீங்கள் ஒரு துறையில் இருப்பீங்க, உங்கள் ஆஃபீஸ்லேயுமே உங்களுக்கு சிஸ்டம் ஒர்க் நல்லா வரும்னா அந்த சிஸ்டம் ஒர்க்கில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டு. இன்னொருத்தருக்கு ஃபைல் ஒர்க்கு, ஃபைல் பார்க்குறது அவர் எக்ஸ்பர்ட்டு. ஃபைல் பார்க்குறவருக்கு சிஸ்டம் தெரியாது, சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஃபைல் தெரியாது. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று தெரியும். அப்போ அஸ்ட்ராலஜியில் பெஸ்ட்டாக இருக்கிறவர்கிட்ட நீங்கள் போய் உங்களுடைய வாழ்க்கைக்கான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு தான் வலிமை சேர்க்கும். அவரை பயன்படுத்தி ஜெயிச்சிக்க வேண்டியது உங்களுடைய சாமர்த்தியம். சாதாரணமாக தங்கம் மோதிரம், வெள்ளி மோதிரம், பிளாட்டினம் மோதிரம் இதெல்லாம் போகிறதில்ல ப்ராப்ளம் ஐயா இருக்குங்கய்யா. நம்ம வந்து இப்போ வந்து அதை வந்து கௌரவத்தின் இல்லைன்னா நம்மளுடைய செல்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக அதை பார்க்குறோம். பிளாட்டினம் போட்டு சரிஞ்சவங்க எத்தனை பேர் தெரியுமா? பிளாட்டினங்கிறது என்ன கேட்டால் அது எல்லாருக்கும் அட்வைசபிள் கிடையாது. அதுவும் டைமண்டும் எல்லாருக்கும் அட்வைசபிள் கிடையாது. எங்கேயுமே நீங்கள் உங்களுடைய செல்வத்தை இல்லை உங்களுடைய டாம்பிகத்தை இல்லை உங்களுடைய பணக்காரத்தன்மையை வெளிக்காட்டிக்கிறதுக்காக ஒன்று செஞ்சீங்கன்னா அது நஷ்டத்தில் முடியும் சர்வ நிச்சயமாக. இன்னைக்கு உங்களுடைய பகட்டை காட்டிக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுற அத்தனையுமே உங்களுக்கு பாதாளத்தை தான் காட்டும். உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்து உங்களுடைய இன்னர் லைக்கிங்காக ஒன்று செஞ்சீங்கன்னா சந்தோஷம்தான். எனக்கு BMW கார் வேணும் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது. நல்லா நேர்மையாக உழைங்க, சம்பாதிங்க, எந்த காலகட்டத்தில் வாங்க போகிறன்றதை பிளான் பண்ணி அதை நோக்கி பயணப்படுங்க, BMW கார் வாங்க, ஓட்டுங்க. ஆனால் இதை பார்த்து 4 பேர் வந்து நான் பணக்காரன் நினைக்கணும், என்னுடைய பணத்திமிரை நான் வெளியே காட்டணும், 4 பேர் அப்படியே பயந்து ஓடணும் காரை வரதை பார்த்து, இப்படி ஒரு மாதிரி திமிர்த்தனமான ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் நினைச்சாலும் அது வெற்றியை கொடுக்காது சாமி. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் பார்த்து உங்களுக்கு அந்த அனுபவத்தை தான் உங்கள்ட்ட ஓப்பனாக சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் எப்பேற்பட்ட உயரங்களையும் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு மனிதனாக பிறந்தால் அத்தனை பேருக்கு உரிமை இருக்குது. நம்ம பிறப்பது வேணால் எப்படி வேணால் பிறக்கலாம், ஆனால் நம்ம இறக்கும்போது நாம் நினச்சதான் அச்சீவ் பண்ணி நம்ம மறையலாம். அதற்கான நேர்மையான உழைப்பையும் அதற்கான முயற்சியை நம்ம போட்டாலே அதுக்கு நம்ம கிடச்சிரும். அது இல்லாமல் இந்த கல்லாக இருக்கட்டும், பிளாட்டினம், டைமண்டு, கோல்டு, இதெல்லாமே வந்து நம்மளுடைய உயரத்தை காட்டுக்கிறதுக்காக நீங்கள் பண்ணாதீங்க. ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுங்க. உங்கள் குரு ராகு, குரு கேது இருந்தால் கோல்டு அவங்களுக்கு தங்காது சாமி. கேட்டு பாருங்கள் கமெண்ட்ஸில். குரு ராகு சேர்க்கை இருந்தாலோ, குரு கேதுவோடைய அமைப்பு இருந்தாலோ, குரு வலுத்து இருந்தாலோ அவர்களுக்கு தங்கம் சேராது, பிடிக்காது. தங்கத்தின் மீது பெரிய ஈர்ப்பு இருக்காது, தங்கம் தொலையும். குரு ராகு இருந்து தங்கம் தொலையாத ஜாதகர்களே இல்லை. ராகுனா பாம்பு சாமி, குருனா தங்கம். இந்த பாம்பு போய் குருவை முழுங்கிடும், தங்கம் தொலையும், தங்கம் மிஸ் ஆகும், தங்கம் திருடு போகும், தங்கம் சேராது, சேர்ந்து தங்கம் போய் பேங்க்கில் இருக்கும், வட்டியில் கடன் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். வாங்கினேன் சார், ஆனால் அது வட்டி கடைக்கு போயிடுது சார். இது குரு ராகு. எப்படி வாங்கினாலும் அது சேர மாட்டேங்குது, குரு கேது. இதெல்லாம் இருக்குது. இப்போ ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்துருக்குறாரு. அவர் ஜாதகத்தை பார்க்குறீங்க, அவர் கையில் வந்து தேவையில்லாத அவர் போடக்கூடாத கல்லோ ஒரு மெட்டீரியல் இருந்து கல்லிட்டுங்க சரியாக போகும்னு சொன்ன அனுபவம் நடந்திருக்கு சார். நடந்திருக்கு. என்னை பார்ப்பதற்காக நிறைய விரலெல்லாம் அவர் வெவ்வேறு கல் போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கிறாரு. பார்த்த உடனே சார் அவருக்கு நீங்கள் என்ன பிரச்சனை சொன்னாலும் அந்த பிரச்சனை அவர்கிட்ட இருக்குது. குழந்தையின்மையாக இருக்குது,
திருமண வாழ்க்கையில் மனக்கசப்பாக இருக்குது, திருமணம் நடந்தது லேட்டாக நடந்துச்சா இருந்துச்சு, பண கஷ்டமாக இருந்துச்சு, சம்பாரிச்ச பணம் முடங்குச்சா இருந்துச்சு, உடலில் பிரச்சனையாக இருந்துச்சு, எல்லா பிரச்சனையுமே இருக்கே சார். ஆமாம், நீங்கள் எல்லா கல்லையும் போட்டிருக்கீங்கல்ல, பிரச்சனை தீர தானே போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கல்லும் அதில் இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணும், மற்ற விஷயங்கள் சேர்ந்து அதை அமைக்கிடும். ஏய், நான் தான் இங்கே வீரியம், அவனுக்கு நான் கெடுதல் தான் செய்வேன், நான் தான் என்னை தான் போட்டிருக்கான், அதுவும் போடக்கூடாத விரல்ல போடுறது. ஓ, அது வேற இருக்கு. மெட்டலும் வெள்ளியில் செய்ய வேண்டியது தங்கத்தில் செஞ்சு போடுறது, தங்கத்தில் செய்ய ஐயா, இதை எதையுமே நான் செஞ்சு பார்க்காம பேசவே மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து கல் சம்மந்தப்பட்ட மோதிரம் தான், இது நான் தெரிஞ்சு தான் போட்டிருக்கேன். சரி, நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் தான் போடணும்னு சொல்கிறீங்க, இப்போ நீங்களே அஸ்ட்ராலஜர், நீங்களே பிரசன்னம் பார்த்து, நீங்களே பிரதிஷ்டை பண்ணி, நீங்களே ஆவாகனம் பண்ணி, நீங்களே வலு சேர்த்து போட்டுக்கிட்டீங்கன்னா இல்லை. எந்த டாக்டர் தனக்கு தானே வைத்தியம் பார்த்துக்க முடியுமா? தனக்கு தானே ஊசி போட்டுக்க முடியுமா? இல்லை தனக்கு தானே வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியுமா? அட, ஊசி போடலாம், மாத்திரை உட்கொள்ளலாம், இதில் ஆப்ரேஷன் முடியாது, படுத்துக்கிட்டு அப்படி பண்ண முடியுமா? நானுமே முறைப்படி இதில் சம்மந்தப்பட்ட, இதில் பாண்டித்யம் பெற்ற, இதில் எனக்கு குருவாக இருக்கக்கூடிய நபரிடம் சென்று தான் இந்த மோதிரத்தை அவர்கிட்ட தட்சணை செலுத்தி, அவர்கிட்ட காத்திருந்து, அவர்கிட்ட வலு சேர்த்த வாங்கிட்டு தான் அவர் சொன்ன இடத்துல மோதிரத்தை நான் போட்டிருக்கேன். அப்போ எனக்கும் அதே ரூல்ஸ் தான், நீங்கள் பண்ணாலும் அந்த ரூல்ஸ் தான். இப்போ நான்லாம் முறைப்படி இதை கற்றுக்கிட்டவன், நியூமராலஜி, கல் இதெல்லாம் கற்றுக்கிட்டவங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் முதல்ல எந்த மோதிரம் போடணும், தங்கம் போடலாமா போட வேணாமா, டைமண்ட் போடலாமா போட வேணாமா, பிளாட்டினம் போடலாமா போட வேணாமா, எந்த கல் நமக்கு உகந்தது, இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட, ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட நீங்கள் போய் உங்கள் ஜாதகத்தை காட்டி தெரிஞ்சுக்கிட்டு அந்த விரல்களில் போடுங்க. இல்லைன்னா இப்போ நான் சொன்ன நபர் இருக்கார் இல்லையா, 10 விரல் படையப்பா மாதிரி எல்லாத்துலேயும் மோதிரம் போட்டிருந்தாரு. அப்புறம் ஒவ்வொரு மோதிரமாக கழட்டி வைக்க சொல்லி அவருக்குரிய மோதிரத்தை மட்டும் இந்த விரல் வச்சு அந்த விரல்ல இருந்து எடுத்து இந்த விரலில் போடுங்கன்னு சொல்லி, இதெல்லாம் என்ன சொல்றது, அப்படியே எடுத்து குப்பையில போடுங்கன்னு சொல்லி, அது வீட்டில் வைக்கணுமான்னு கேட்குறாரு. வீட்டில் வச்சாலும், கல்லாப்பட்டியில் வச்சா, இது பீரோக்குள்ள வச்சா அப்புறம் எப்படி பணம் சேரும் சார்? அட்லீஸ்ட் துணியில் ஒரு கர்ச்சீஃப்லையாவது முடிச்சு போட்டு எங்கேயாவது கோயில் வச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். அதன் பிறகு இப்போ இவ்வளோதானா சார், அவரால் சட்டுன்னு அந்த மாற்றத்தை ஏற்றுக்க முடியல. ஆமா, அவ்வளோ மெனக்கட்டு இதனால பிரச்சனை தீருன்னு போட்டு 10 விரல்லையும் போட்டு 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 அவருடைய அடையாளமாவே மாறி போயிருக்கு. அவர் நண்பர்கள்லாம் அந்த விரல்லாம் மோதிரம் போட்டிருப்பாரு, கல் மோதிரம், அவர் தான் என் ஃப்ரெண்டு, வருவார் பாருங்க அப்படின்னு சொல்லி பழக்கப்பட்ட ஒரு நபர், இன்றிலிருந்து இனிமே உங்களுக்கு வலது கையில மோதிர விரல்ல இந்த ஒரு மோதிரம் தான் அப்படின்னு சொல்லி அங்கனக்குள்ள எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண உடனே ஹி டுக் சம் மொமெண்ட். அதுக்கப்புறம் தான் அந்த சகதி நிலைக்கு அவர் வந்தார். கட்டவரலையும் மோதிரம் போடுறாங்க போடுறாங்க. உண்டு. ரஜினி சார்லாம் சுண்டு வரல போட்டிருப்பாரு. இங்கே பார்த்துருக்கேன் நான், எஸ்பிபி கூட போட்டிருக்கேன். கண்டிப்பா எல்லாருமே வந்து இப்போ நிறைய இடத்துல பயன்படுத்துறாங்க, கருங்காலி மாலைகள் பயன்படுத்துறாங்க. இதெல்லாமே ரொம்ப சின்சியரா பார்த்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து போற போக்குல உங்களுக்கு இஷ்டப்படி நீங்க செய்யற விஷயம் இல்லை. ஒரு மாத்திரையை எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக அணுகணுமோ, ஒரு முறைப்படி ஒரு டாக்டர்கிட்ட அணுகி தான் நீங்கள் ப்ரிஸ்கிரைப்டு டேப்லெட்ஸ் தான் வாங்கணுமோ, போட்டுக்கணுமோ, அது மாதிரி தான் இதுவும். இவரோட மாத்திரை எடுத்ததுக்கு அப்புறமே ஒரு மாற்றம் வந்துருச்சா? டெஃபினெட்லி. ஸோ அவர் ரொம்ப அப்படியே ஒரு 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 பரிதவிப்போட ஒரு குழந்தையா அப்படியே போச்சு சார், என் மோதிரத்தை தான் கழட்ட சொல்லிட்டீங்க சார், நான் இப்போ சொல்கிறேன், இதை வச்சுட்டு இந்த ஒரே ஒரு மோதிரம் மட்டும் போட்டதுனால உங்கள் லைஃப் மாறுதான்னு பாருங்கள். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைக்காக வந்தார், குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனைக்காக வந்தார். நான் சொன்னேன், இந்த விஷயம் உங்களுக்கு அதெல்லாம் இருக்குது சார், இதுதான் கேட்டே இருக்கிறாங்க குழந்தைன்ற, அதுக்காக தான் வந்தேன். நீங்கள் இந்த மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு இந்த மோதிரத்தை மட்டும் போடுங்க, உங்கள் குழந்தை பாக்கியமும் கை கூடும், செல்வமும் சேரும், உங்களோட உடல் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும்னு சொன்னேன். ஒரே மாத்திரை அது இதே மாத்திரை கிடையாது இல்லை சார், சொல்லலாம், அதுக்காண்டி இவ்வளோலாம் சொல்லக்கூடாது சார் அப்படின்னாரு. என்ன ஒரு மாதத்தினால போட்டால் எனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுமா? ஆமாம் சார், நீங்கள் இத்தனை நாளும் உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் தடுத்து வச்சுருந்தீங்க, உங்கள் 10 விரலாம் தடுத்து வச்சுருந்துச்சு, இப்போ கேட் ஓப்பன் ஆகிடுச்சு, நீங்கள் பாருங்கள் வரும் பாருங்க அப்படின்னு சொன்னோடனே, எப்படி ஒரு வெள்ளத்தை திறந்து விட்டா அப்படியே தண்ணி பாய்ச்சிக்கிட்டு வருமோ அது மாதிரி வெற்றிகள் இருக்குது, அப்படியே அப்படி தேடி ஓடி வந்தது. அடுத்த 6-7 மாதங்களில் எனக்கு தினசரி அவர் வந்து குட் மார்னிங் சொல்ல ஆரம்பிப்பார். சார் இன்னைக்கு இது வந்துச்சு. அப்போது ஒவ்வொரு நாளும் அவருடைய அத்தனை குட் மார்னிங் இன்றைக்கும் என்னுடைய ஃபோனில் இருக்குது. ஒவ்வொரு நிகழ்வையும் அவர் என்கிட்ட பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் சொன்னது உண்மை சார், மனைவி கன்சீவ் ஆகிட்டாங்க சார், எனக்கு லோன் கிடச்சிருச்சு சார், எனக்கு பணம் கிடச்சிருச்சு சார், கொடுத்த இடத்துல பணம் வந்துடுது சார், எல்லாமே அந்த ஒரு மோதிரம் தான். அவருக்கு அதான் பரிகாரமே. எஸ், அவர்கிட்ட இருந்திருக்குது. எஸ், பாக்கி விஷயங்கள் தான் போட்டு அமைக்கிருக்கு, அது முக்கிய உள்ள விஷயம்லாம் எடுத்து விட்டு வர வேண்டியதை டோர் போட்டு அடைச்சிட்டாரு, டோரை திறந்து விட்டாச்சு, எல்லாமே வந்துருச்சு.
ஸோ அந்த அளவுக்கு எல்லா வெற்றிகளையும் தரக்கூடிய வல்லமை ஸ்டோனுக்கு உண்டு. கற்களுக்கு உண்டு. கரெக்டாக கணிச்சா. மிகச் சரியான அந்த கல்லை பயன்படுத்தினால் வெற்றிகளும் துல்லியமாக கிடைக்கும். அது மாதிரி இவ்வளோ காலம் வரைக்கும் பயன்படுத்துங்க, அதுக்கப்புறம் எடுத்துருங்கன்னு சொல்கிற ரீசனும் இருக்கா? ஆமாம், கோச்சாரம் வந்து அதுக்கு சாதகமாக இல்லாதப்ப அதை கழட்டிட்டு வேற ஒரு அந்த சுச்சுவேஷனுக்கு போடுறது உண்டு. அதுவும் ஜோதிடரை ஃபாலோ பண்ணால் நடக்கும். ஆமாம், அது லைஃப் லாங் போட்டுக்கிற கற்களும் இருக்கு. லைஃப் லாங் போட்டிருக்கலாம். சிலதுக்கு வந்து அவ்வப்போது மாற்றணும். இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் போடுங்க. நான் சொல்லி இந்த மோதிரம் போட்டு ஒருத்தருக்கு அரசியல்ல மிக மிக உயர்ந்த பதவி கிடைச்சது. இப்போ நவரத்தின கல் ஒருத்தர் விருப்பப்படுறாருன்னா ஜோதிடத்தை கேட்டு அம்சம் இருக்குன்னா அவர் போட்டுக்கலாம். கண்டிப்பாக அந்த ஓப்பன் செட்டிங் போட்டால் தான் பலன், இல்லை க்ளோஸ்னா அது எதாக இருந்தாலும் பலன். அது என்னன்றது அவருடைய தான் முடிவு பண்ணும். ஓ சரி 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 சரி. அதுக்கு வலு சேர்க்கணும் சாமி. சும்மா அது கடையில் வாங்கி போடுற ஒரு ஃபேஷன் ஜுவல்லரி கிடையாது. ஃபேஷன் ஜுவல்லரி போடுறாங்க நிறையா அந்த ஸ்டட்ஸ் எல்லாம் போடுறாங்க, கழுத்து செயின் போடுறது எல்லாமே ஃபேஷன் ஜுவல்லரி. உங்களை அழகாக காட்டிக்கிறதுக்காக போடுறது. கற்கள் வந்து உங்களை அழகுபடுத்துவதற்கானதல்ல, உங்கள் வாழ்க்கையை சீராக்குவதற்கு, சிறப்பாக்குவதற்கு, உயர்வதற்கு, உங்களுக்கு செல்வம் சேர்வதற்கான விஷயங்கள். பிடிச்சிருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பிரேக் இல்லாத வண்டியில் போகலாமா? எங்கேயாவது மாட்டி விட்டுருவோம். கண்டிப்பாக. ரொம்ப அருமை சார். நிறைய பேர் போனால் பிடிச்சிருந்தது, இல்லை ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, வைரம் போட்டிருக்கேன், அப்படிலாம் வந்த விஷயங்கள்லாம் தேடி வருது பிரச்சனைகள். அதில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவே வச்சுக்கலாம். நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் நவரத்னம் பற்றி பேசணும். அது இவ்வளோ விளக்கங்கள் எனக்கே கிடைச்சிருக்குன்னு நேர்களுக்கும் கிடைச்சிருக்கும். நிச்சயமாக நிலையத்தின் சார்பில் நன்றி சொல்லிக்கிறோம். நன்றிங்க சார். நவரத்னம் தானே, நாம் தானே காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னு யாராவது வம்பு விலை கொடுத்து வாங்குவோமா? உங்கள் வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றுற மாதிரி அந்த மோதிரம் அமையணும். அது ஒரு ஜோதிடரால் தான் கிடைக்கும். அவர் உங்களை மிக துல்லியமாக கணித்து உங்களுக்கான ஸ்டோனை செலக்ட் பண்ணி கொடுப்பாரு. மிக சரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி சிறப்பாக வெற்றி அடையுங்கள். இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா? 9566626742 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்.